வணக்கம் லைவ் சென்னை .com வியூவர்ஸ். சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்ட பணிகளில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பூந்தமல்லி முதல் வடபழனி இடையேயான வழித்தடம் குறித்து தற்போது வெளியாகியுள்ள விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். பூந்தமல்லியில் இருந்து வடபழனிக்கு இனி மிக குறைந்த நேரத்தில் செல்ல முடியும். பூந்தமல்லி பைபாஸ் முதல் வடபழனி வரையிலான சுமார் 14.6 கிலோமீட்டர் தூரத்தை சுமார் 20 முதல் 30 நிமிடங்களுக்குள் கடக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஆரம்ப கட்ட இயக்கத்தில் போரூர் சந்திப்பு முதல் வடபழனி வரை இரட்டை அடுக்கு வழித்தட பணிகள் நடப்பதால் ரயில்கள் மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என்று பாதுகாப்பு ஆணையம் நிபந்தனை விதித்துள்ளது. இந்த 14.6 கிலோமீட்டர் தூரம் வழித்தடம் 4 மற்றும் வழித்தடம் 5இன் ஒரு பகுதியை உள்ளடக்கியுள்ளது. மேலும் பூந்தமல்லி பைபாஸ், குமணன் சாவடி, காட்டுப்பாக்கம், ஐயப்பன் தாங்கல், போரூர் சந்திப்பு மற்றும் வடபழனி உட்பட மொத்தம் 11 நிலையங்கள் முதற்கட்டமாக செயல்பாட்டிற்கு வரும். வடபழனியில் ஏற்கனவே உள்ள மெட்ரோ நிலையத்துடன் புதிய நிலையத்தை இணைக்க ஸ்கைவாக் வசதி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பூந்தமல்லி முதல் போரூர் இடையே 15 நிமிடங்களுக்கு ஒரு ரயிலும், போரூர் முதல் வடபழனி இடையே 20 நிமிடங்களுக்கு ஒரு ரயிலும் இயக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்த வழித்தடத்தில் அதிநவீன ஓட்டுநர் இல்லாத ரயில்களை இயக்க மெட்ரோ நிர்வாகமானது திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் ஆரம்பத்தில் பயணிகளின் பாதுகாப்பு கருதி அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்கள் உடனிருப்பார்கள். ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் பிப்ரவரி 2026இல் சில நிபந்தனைகளுடன் இந்த வழித்தடத்திற்கு அனுமதி அளித்துள்ளார். போரூர் முதல் வடபழனி வரையிலான உயர்மட்ட பாதையில் சில இறுதிக்கட்ட கட்டுமான பணிகள் முடிவடைய வேண்டியுள்ளது. மேலும் சமீபத்திய தகவல்களின்படி 2026 ஜூன் மாதத்திற்குள் இந்த வழித்தடம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முழுமையாக திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மெட்ரோ சேவையானது தொடங்கப்படும் போது பூந்தமல்லி, போரூர் பகுதிகளில் நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு பெரிய தீர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.